ஹிஸ்புல்லாவின் அடாவடித்தனம் ஒரு இந்து ஆலயத்தை ஓட்டமாவடியில் உள்ள ஒரு இந்து ஆலயத்தை உடைத்து பள்ளிவாசலையும் மார்க்கெட்டையும் கட்டின பிரச்சனை சம்பந்தமாகவும் இன்றைக்கு மட்டக்களப்பு பொது போலீஸ் நிலையத்தில் என்பி ஒன்று பதிவு செய்திருக்கிறேன். சஹரானோடு அவர் கட்டிப்பிடிச்சு கொண்டிருந்து உறவு கொண்டாடி ஒரு மாதத்துக்கு பிற்பாடு சஹரான் குண்டுவெடிப்பு நடக்குது. இது சம்பந்தமாக சஹரானுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லாவின் அடாவடித்தனம் 1990ஆம் ஆண்டிலிருந்து ஹிஸ்புல்லா இந்த கிழக்கு மாகாணத்துக்கு செய்த அநீதிகள் இரு சமூகங்களையும் பிரிக்க விடுகின்றது. இன்றைக்கு இரு சமூகங்கள், இஸ்லாமிய சமூகம், தமிழ் சமூகம் ஒன்றாக பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறத இனத்துவசம் மூலம் கற்றுக் கொண்டிருக்கிற செயல்பாடு இன்றைக்கு ஒரு முடிவு முற்றுப்பெறும் நினைக்கிறேன் நான். அது சம்பந்தமாக ஹிஸ்புல்லா சம்பந்தமான சகல ஆவணங்களும் சிடி மூலமும் எழுத்து மூலமும் ஆவண புகைப்படங்களையும் இன்றைக்கு மட்டக்களப்பு பொது போலீஸ் நிலையத்தில் என்பி ஒன்று பதிவு செய்திருக்கிறேன். ஒன்று நீதிபதியை மாற்றி தனக்கு சாதகமான ஒரு நீதிபதியை கொண்டு வந்து ஆர்டர் போட வச்சது அவற்றை வாயில சொல்லி கொண்டிருக்கிறார். முதலாவது. ரெண்டாவது, ஒரு இந்து ஆலயத்தை ஓட்டமாவடியில் உள்ள ஒரு இந்து ஆலயத்தை உடைத்து பள்ளிவாசலையும் மார்க்கெட்டையும் கட்டின பிரச்சனை சம்பந்தமாகவும், அடுத்தது சஹரானோடு அவர் கட்டிப்பிடிச்சு கொண்டிருந்து உறவு கொண்டாடி ஒரு மாதத்துக்கு பிற்பாடு சஹரான் குண்டுவெடிப்பு நடக்குது. இது சம்பந்தமாக சஹரானுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்றது சம்பந்தமாகவும் விசாரித்து ஒரு நல்லதொரு தீர்வை பெற்றுத்தர வேணும் என்ற ஒரு பதிவை செய்திருக்கிறோம். அந்த பதிவு டிசிடிபி மட்டக்களப்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உட்படுத்தி புலனாய்வு செய்து விசாரித்து ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தரும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இஸ்லாமிய மக்கள் உணர வேணும். இது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது அல்ல. இஸ்லாமிய மக்களை நான் எப்பவும் நேசிக்கிற ஒரு மனிதன். இஸ்லாமிய மக்களில் அநேகமான ரொம்ப நல்ல மனிதர்கள் உள்ளார்கள். ஆகவே இது ஒரு தனி நபர் ஆதிக்கம் அராஜகத்துக்கு எதிரானது. ஆகவே தமிழ் பகுதியிலையும் இப்படியான அராஜகம், தனிநபர் ஆதிக்கத்தை நான் உடைத்திருக்கிறேன். அதே மாதிரியான ஒரு செயல்பாடு தான் ஒழிய இதை ஒரு இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக கருத வேணாம். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள்.